மீகா தர்ஷன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் 4-5 மாதங்கள்ல, அதாவது 2026ல தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு. திமுக கூட்டணி தான் இந்த வாட்டி ஆட்சியை திரும்பவும் கைப்பற்ற போகுது அப்படின்னு சொல்றதுக்காக இயக்குனர் திரு அரசில் மூர்த்தி அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். அதே மாதிரி இல்ல பிஜேபி எந்த கட்சி கூட கூட்டணியில இருக்கிறதோ தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இந்த முறை தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பதற்காக திரு கோபிநாத் அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. கோபிநாத் வணக்கம். வணக்கம். இப்ப வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். செயல்பாடுகள்ல சில தொய்வு இருக்கலாம், கண்டிப்பா இல்லாம எந்த அரசாங்கமே முழுசா நடத்தவே முடியாது இல்லையா? அதுல இருக்கலாமே ஒழிய, ஆனா இந்த அரசாங்கம் போன கவர்மெண்ட்டை விட, போன 10 வருஷ கவர்மெண்ட்டை விட இந்த கவர்மெண்ட் ரொம்ப 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 பெட்டரா இருக்கு அப்படின்றது என்னோட, அவங்களோட நலத்திட்டங்களா இருக்கட்டும், அவங்களோட செயல்பாடுகளா இருக்கட்டும், அவங்க எல்லாமே திருப்திகரமா இருக்குன்றது சில தவறுகள் இருக்கலாம், அது தவிர்க்கவே முடியாதுங்க. அது யாருமே நம்ம உடனே எல்லாமே 100% சூப்பருங்க, திமுக கவர்மெண்ட் அட்டகாசங்க, இந்த ஒயின் ஷாப் மூடாதெல்லாம் எனக்கு கூட வருத்தம் இருக்கதான் செய்யுது. அதெல்லாம் கண்டிப்பா மது கடைகளை மூடணும், மதுல சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மது கொடுக்க கூடாது, அப்படியெல்லாம் ஒரு மானிட்டர் பண்ணணும் இல்லையா? அது 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 என்னன்னா, டாஸ்மாக் துறையில இல்ல, டாஸ்மாக் என்னன்னா, ஒரு 10 வருஷமாக நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். டாஸ்மாக்ல அந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அவங்க ஒரு வழிமுறையில டார்கெட், அதெல்லாம் தவறான செயல். அது என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒயின் ஷாப்ல அவனுக்கே ஒரு டார்கெட் இருக்குன்னா, குழந்தைங்க எல்லாம் ஒயின் ஏதோ வாங்கினா கண்டுக்க மாட்டாங்க. அதெல்லாம் மானிட்டர் பண்ணணும், அதெல்லாம் உள்ள அலோவ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நீங்க அதெல்லாம் எந்த கவர்மெண்டா இருந்தாலும் நம்ம ஒத்துக்க முடியாது. அது ரொம்ப கொடுமையான செயல். மதுக்கடையில கண்டிப்பா மூடணும், கொஞ்சம் கொஞ்சமா மூடணும். இல்ல கேரளா மாதிரி டைமிங் வைக்கலாம், அதுல கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் செயல்படுத்தலாம். அது எதுக்காக பண்றது இல்லன்றது தெரியல. இப்ப சார் சொல்றது நியாயம் தானே. எந்த ஒரு கவர்மெண்டாலும் 100% பர்ஃபெக்டா இருக்க முடியாது தானே. இப்ப அவங்களுக்கு முடிஞ்ச அளவு எவ்வளவு செய்யணுமோ நல்லா செய்யறாங்க. அதே டாஸ்மாக் அவரும் அதுக்கு உடன்பாடு இல்ல, அது வருத்தத்தை தெரிவிக்கிறாரு. இப்ப நீங்க ஒட்டுமொத்தமா அந்த இப்ப இருக்கிற திராவிட மாடல் அரசே அவங்க மேல ஒட்டுமொத்த பழிய குற்றம் சுமத்துற மாதிரி எல்லாம் நீங்க சொல்றீங்க. சரி மேடம், நீங்க சொல்லிட்டீங்க. சார் சில பாயிண்ட் நல்ல விஷயமா சொன்னாரு. சார் சொன்னதை நல்லதனமா ஏத்துக்கிறோம். சார் சாமானியனா அவரோட கருத்து சொல்லிட்டாரு. நான் இன்னும் கொஞ்சம் உள்ளார்ந்து அரசியலாவே நான் சொல்றேனே கூட வச்சுக்கோங்க, தப்பு இல்ல. அரசியலும் மக்களும் ஒன்றுதான். சார் தான் பிரிச்சு பார்க்கறாரு, அரசியல் வேற மக்கள் வேறன்னு. அரசியல் தெரியல அப்படின்றாரு. எல்லாமே அரசியல் தான். ஆக்சுவலா நான் சொல்றது பாத்தீங்கன்னா எல்லாமே அரசியல். நீங்க ஒரு ஆபீஸ்ல கூட ஒரு 2 கொலீக் பேசும்போது என்ன சொல்லுவாங்க, என்கிட்டயே பாலிடிக்ஸ் பண்றியா அப்படின்வாங்க. பாலிடிக்ஸ்ன்ற விஷயம் எல்லார்கிட்டயும் ஊடுருவி இருக்கு. பாலிடிக்ஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியும். நீங்க யார் வேணா சொல்லுவாங்க, என்கிட்ட பாலிடிக்ஸ் பண்றியான்ற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அரசியலும் மக்களும் ஒண்ணுதான் மேடம். நம்ம தான் அரசு நம்மள நடத்தணும். அது எல்லாம் சேர்ந்ததான் அரசியல். உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் சார் சொல்றாரு அவர் வீட்டு பகுதியில் இருக்கிற தண்ணி சரி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. நல்ல விஷயம், சாருக்கு நல்லது. ஆனா ஒரு அரசாங்கம் என்ன பண்ணும், தனி நபருக்காக பார்க்க கூடாது, ஒட்டுமொத்த மக்களுக்காக தான் பார்க்கணும். தனி நபருக்காக நான் சொல்லி முடிக்கிறேன். நான் சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் எங்க பகுதியில கரெக்டா இருக்கு, எனக்கு ஓகே, அந்த சைட்ல இருக்குமோ இல்லையோ தெரியலனே சொல்லிட்டாரு. அதனால நான் அந்த பாயிண்ட்குள்ள நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசாங்கம், தமிழக முதல்வர், மேயர், துணை முதல்வர் நான் 100% முடிச்சிட்டேன், 100% அந்த கேள்விதான் நான் மறுபடியும் நிக்கிறேன். ஏன் 100% முடிச்சிட்டீங்கன்னு ஏன் போய் சொல்றீங்க? மறுபடியும் ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? இல்ல, பணிகள் நடந்துட்டு இருக்கு, பணிகள் மேற்கொண்டுட்டு இருக்கோம், இன்னும் முடிக்க 1 வருஷம் ஆகும் அப்படி நீங்க சொல்லுங்களேன். மக்களுக்கு என்ன உண்மை தெரியாம போகுது? பொய் சொல்றதுனால தானே கேள்வி கேட்கிறோம், ஏங்க பொய் சொல்றீங்கன்ட்டு. அப்ப அந்த 4000 கோடி எங்க நாங்க கேள்வி கேட்கல? நியாயமா, நியாயம் இல்லையா? மக்கள் வரி பணம் தானே. நீங்க இவ்வளவுதான் செஞ்சிருக்கோம், இப்போ இந்த இவ்வளவு பணிகள் முடியல, அதை சொல்லலாமே தவிர ஏன் நீங்க பொய் சொல்றீங்க அப்படிங்கிறது ஒரு நியாயமான கேள்வியா தானே இருக்கு மக்கள் கிட்ட. இல்ல இது ஒரு அரசியலா நீங்க பேசுனீங்கன்னா என்ன வேணா பேசிக்கிட்டே இருக்கலாங்க. அது என்னன்னா, நீங்க கண் கூட பாத்தீங்க, நீங்க சென்னை சிட்டில நீங்க கண்டிப்பா டிராவல் பண்ணிருப்பீங்க. நான் கூட டிராவல் பண்ணி எல்லா ஏரியாவும் டிராவல், அந்த 2 வருஷம் எப்படி வேலை நடந்துச்சுன்னு நம்ம கண் கூட பாக்குறோம். பார்த்துட்டு அப்புறம் நடக்கலன்னு சொன்னா அது அரசியல் பேச்சு, அது நமக்கு தெரியாது. அரசியலுக்காக நம்ம என்ன வேணா பேசலாம் இல்லையா? நான் சொல்றது இல்லாத நடுவரா நீங்க இதை நெறிப்படுத்துறதுனால நான் உங்ககிட்ட சார் ஒரு கருத்து சொல்றேன், நான் ஒரு கருத்து சொல்றேன், நீங்க உங்க பார்வையை சொல்லுங்க. மக்கள் அவங்க பார்வையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் சொல்றேன் அதான் மேடம், நான் சொல்றது கரெக்டானாலும் அவர் சொல்றது கரெக்டானாலும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. புள்ளி வர சொல்ல வேண்டியதானே நீங்க கேக்குறீங்க. அவங்க வேலை செய்யாமலா இருக்கிறாங்க, 2 வருஷம் மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. இப்ப 2 வகையில நியாயம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவுட்புட் என்ன, ரிசல்ட் என்ன?
தண்ணி நிக்குதா நிக்கலையா, ம். மக்கள் பாதிக்கப்படுறாங்களா பாதிக்கப்படலையா, ஒரு சில இடங்கள்ல இருக்கத்தான் செய்யும். அதை கூடிய விரைவில் சரி பண்ணுவோம் தானே சொல்றாங்க. கூடிய விரைவில் முடிஞ்சிருச்சு மேடம். இன்னும் 3 மாசம் தான் மேடம் 3 இருக்கு ஆட்சி மாசம் மாற்றம். 3 மாசம் இருக்கே. 3 மழை காலமே மாசம். முடிஞ்சிருச்சு மேடம். அதாவது மழை வராதனால தப்பிச்சிட்டோம் ஏதோ கொஞ்சம். ம், பனிக்காலம் ஆரம்பிக்குது. ம், டிசம்பர் ஆனா பாதிக்கப்பட முடியறவரெல்லாம் ஒரு பயம் இருந்துட்டே தான் இருக்கும் சென்னை மக்களுக்கு. ம், நிறைய மக்கள் என்ன தெரியுமா பண்றாங்க, இந்த ம். மழை காலம் வரும்போது டக்குன்னு வீடெல்லாம் வெக்கேட் பண்ணிடுறாங்க. ம், வீட வெக்கேட் பண்ணிட்டு கொஞ்சம் பணக்காரங்களாம் வந்து காஸ்ட்லியான ஏரியாக்கு போயிடுறாங்க, ம். ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. இந்த ஆ. பாதிக்கப்படுறது ஏழை மக்கள். ம். இந்த வீடு கொஞ்சம் டவுனா இருக்கிற வீடு டவுனா இருக்கும். அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான் இப்போ அந்த ஒன்ஸ் மேடம் மேடம் நீங்க இப்ப நான் பேசும்போது இப்ப எல்லாம் இப்ப பெரிய அளவுல வந்து போட்டு போற அளவுல எல்லாம் தண்ணி நிக்கலையே எங்கேயும். போட் அந்த அளவு மழை வரலங்கிறீங்களா? அப்ப போட்டு தான் தரணும் முதல்வர் வந்து எல்லாருக்கும். நீங்க வந்து இப்ப பேசுற நேரத்துல எடுத்து இப்ப கூட மழை வந்தப்ப ஆயிரக்கணக்கான போட்டுல ரெடியா தானே வச்சிட்டு இருந்தாங்க அரசு. அதான் மேடம் மக்களே அதுக்கு தயார்படுத்தி இருக்காங்க இந்த அரசாங்கம். ம், டிசம்பர் மாசம் மழை வரும், ம், நீங்களே காலி பண்ணிட்டு எங்கன்னா போயிடுங்க, ம், இல்ல நாங்க போட்டு தருவோம், ம். சாப்பாடு தருவோம், பிரெட் தருவோம், பாய் தருவோம். ம். இத வந்து மக்கள் ஏழ்மை மக்களுக்கு வந்து ஐயோ டிசம்பர் மாசம் வந்துருச்சா அரசாங்கம் எதனா நிதி நிவாரணம் தருமா அப்படின்ற அளவுக்கு மக்களை வந்து செலுத்துறாங்க. இப்ப இது என்னன்னா, இப்ப இவ்வளவு வருஷம் திராவிட கட்சிகள் ஆண்டுடுச்சு. இவ்வளவு நாள் இந்த நீர் மேலாண்மைங்கிறது வந்து ஒவ்வொரு நாட்டுல நம்ம பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கு. அவங்க ரோட்ல எல்லாம் ஒரு சின்ன கீறல் இருக்காது, ஒரு பள்ளம் எதுவுமே இருக்காது. நம்ம நாட்டுல தான் இந்த பிரச்சனை எல்லாம். இப்போ இவ்வளவு ஆண்டுகளாகி வந்து திராவிட கட்சிகளால வந்து இந்த சரியான நீர் அடிப்படை வடிகால் பிரச்சனை. அமைத்து அடிப்படை பிரச்சனைகளை சரி பண்றது, இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாம் இது பண்றது, மக்கள் வந்து எந்த சிரமமுமின்றி தன்னுடைய வாழ்க்கையை வந்து சுமூகமாக நடத்துறதுக்கான ஒரு உகந்த சூழ்நிலையை இன்னும் ஏன் அவங்களால உருவாக்க முடியாது? இன்னும் மழை வந்தா போட் எடுத்துட்டு வர்றது, இன்னும் வெள்ள நிவாரணம் பண்ணி கொடுக்கறது, சோறு கொடுக்கறது, பாய் கொடுக்குறது, எவ்வளவு நாள் தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம்? அது உண்மையில எல்லாருக்கும் ஒரு வெறுப்பா இருக்கு. மழை வந்தாலே ஏன்டா மழை வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்பு. அதை ஏன் பண்ணலைங்கிறது ஒரு ஆதங்கம். இல்ல நீங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க சிங்கப்பூரை வந்து கம்பேர் பண்ணுவாங்க. சிங்கப்பூர் வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு சிங்கப்பூரா ஆக்கிடுவோம் நம்முடைய முதல்வரை பல இல்லைங்க. இடத்துல சொல்லியிருக்காரு. கேட்கங்க. சிங்கப்பூர் வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட நகரம் அது. ம், இங்க வந்து அப்படி கிடையாதுங்க. நீங்க இந்த ஏரியாவை எடுத்துக்கங்க. ம், இந்த ஏரியாவுல நீங்க வந்து இது ஒரு காடா இருந்தாரு. இங்க வந்து ஒருத்தர் திடீர்னு வீடு கட்டுவாரு. ம், இங்க வந்து ஒரு 10 வீடு கட்டுருவாங்க அப்படியே. ம், வீடு கட்டின பிறகு நீங்க வந்து இங்க வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆரம்பிக்கணும்னா எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? ம். அது மாதிரி ஒரு டெவலப்பான நகரம் சென்னை சிட்டியா இருந்தாலும் இங்க இந்த இந்தியாவே அப்படித்தான். இந்தியாவோட ஆமா. கட்டமைப்பே அப்படிதான். அப்படிதான். ம், அப்படிதான். அது வந்து என்னன்னா ஒவ்வொரு கட்டத்திலயும் வந்து ஒன்னொன்னு செய்வாங்க. அது ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். ம். அது மாறி மாறி இப்போ பாத்தீங்கன்னா அந்த மழை நீர் வடிகால இத்தனை வருஷம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. பண்ணாம இல்ல. இப்போ வந்து ஸ்டோம் வாட்டர் வந்து எடப்பாடி கவர்மெண்ட்ல கூட பண்ணாங்க. ம், அது ஃபெயிலியர் ஆயிருக்கு ம். இல்லையா? இப்போ வந்து ஒரு கண்டுபிடிச்சு இப்போ வந்து ஸ்டோம் வாட்டர் வந்து சக்சஸ் ஆயிருச்சா இல்லையா? ம், அது மாதிரி வந்து அது வந்து காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ம். அத வந்து உடனே வந்து இல்ல மத்த கண்ட்ரி மாதிரி இங்க இல்ல அப்படின்னா அங்க ஜனத்தொகையா இருக்கட்டும் எல்லாமே வேற. அது வேற இது இல்ல நீங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா வந்து பொதுமக்கள் தரப்புல என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு வாட்டியும் இப்படி மழை வரும்போது நாங்க இதை பண்றோம்னு சொல்லிட்டு இல்லைங்க. பல ஆயிரம் கோடியை வந்து போடுறாங்க. ஆனா அதுல வந்து பாதியை வந்து சாப்பிடுறாங்க. எந்த பணியுமே சரியா நடக்கல, அரைக்குறையா இல்ல நடக்கல. அது வந்து இப்போ பண்றதுனால திருப்பி இந்த வேலையை செய்யும்படியா ஆகுது. அப்போ ஒவ்வொரு அரசும் வரும்பொழுது, ஒவ்வொரு ஆட்சி வரும்பொழுது பல ஆயிரம் கோடி இதுக்கு ஒதுக்கிட்டு அவங்க 1000 கோடியை சாப்பிட்டுட்டு பாதியை கொடுக்குறாங்க. இப்படியே ஒவ்வொரு கவர்மெண்ட் இல்லங்க. பண்ணிட்டு இப்ப நீங்க என்னைக்குதான் இத பேசுற யாருமே வந்து ம், ஆர்டிஐன்னு ஒண்ணு இருக்கு. ம், நீங்க போயிட்டு வந்து அங்க வந்து எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க, எவ்வளவு வந்து இதுல செலவு பண்ணியிருக்காங்க, ம். எவ்வளவு வந்து இதுல வந்து எங்க ஆட்சியில வந்து இல்லங்க கேட்டுங்க. கேளுங்க. நீங்க வந்து அத போயிட்டு நீங்க வந்து எடுத்து இது வந்து இல்ல நீங்களே ஒரு திட்டம் போடுங்க. 4000 கோடிக்கு வந்து இவ்வளவு செலவாயிருக்காது. இதுல 1000 கோடியை காணோம். அதுக்கு வந்து நீங்க வந்து அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணி ஒரு கேஸ் போடுங்க. இல்ல வந்து அதுக்கு எதிரா வந்து நீங்க வந்து இது பண்ணுங்க. சும்மா வந்து சோசியல் மீடியாவிலும் இதுலயும் பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. சோசியல் மீடியால என்ன சும்மா பேசிட்டு இருக்கீங்க? சோசியல் மீடியா நீங்க வந்து போடுங்க 1000 கோடி 4000 கோடியை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சாப்பிட்டுருச்சு. 4000 கோடிக்கு கணக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்க சும்மா போயிட்டு இப்படி மைக்ல பேசுற வேலைக்கு மேடம் நம்மள நீங்க வந்து போய் மேடம், கேஸ் மக்களுக்கே தெரியுது. ஏன்? மக்கள் தான் வந்து கேட்ட கேக்குறாங்க. உடனே உள்ளதான் இல்ல, மக்கள் கேட்டாங்கன்னா மக்கள் வந்து 2026ல எலெக்ஷன்ல காட்டுவாங்க. சென்னை சிட்டில அது வந்து correct. மழை நீர் வந்து இல்லன்னா எலெக்ஷன்ல வந்து கண்டிப்பா காட்டுவாங்க. அவங்க வந்து காட்டுவாங்க. மக்கள் கேக்குறாங்கன்னா காட்டுவாங்க. ஆமா. இல்லையா? மக்கள் கேக்குறாங்க. எந்த மக்கள் கேக்குறாங்க? தொகை தரல ஏதோ கூடுதலா தந்து ஏதோ ஓட்டுக்காக கவர் பண்றாரு முக ஸ்டாலின் மக்கள் இந்த பேசுறாங்க. 3000 ரூபாய் கொடுக்க போறான்னு சொல்றாங்க. அந்த போன தடவை தரல அப்படியே சேர்த்து வச்சு மொத்தமா தந்து இந்த ஓட்டுக்காக அப்படின்னு மக்கள் பேசுறாங்க. அதுமே அப்படி நீங்க சார் இல்ல, அதெல்லாம் கண்டிப்பா நான் வந்து குடுக்கணும்னு சொல்றேன். எலெக்ஷன் முன்ன குடுக்கணும். கொடுத்து வந்து டிஎம்கே தான் திருப்பி வரணும். ஓட்டு காசு கொடுக்கலாமா? இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணாம இருந்தாங்க. ஓட்டு காசு அது கொடுக்கலாமா ஓட்டு சார்? காசுக்கு தான் அது. ஓட்டு காசு மாதிரி ஓட்டு காசு ஆமா ஓட்டு காசு மாதிரி தான் அது. சார் நல்ல ஓட்டு காசு நீங்க ஆமா, ஆமா. நீங்க வந்து சரிங்க. ஓட்டு இங்க வந்து பெரிய திராவிட மாடல் சார், மேடம் ஓட்டுக்கு காசு ஓட்டுக்கு காசு இல்லங்க. ஓட்டு அது காசு மாதிரி இல்லங்க. இல்ல சொல்றீங்க. அவர் என்ன சொல்றாரு, பொங்கலுக்கு வந்து எலெக்ஷன் முன்னாடி பொங்கலுக்கு பணம் கொடுப்பாங்கன்றாங்க. ம். பணம் கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்றேன். ம். கொடுக்கணும். ஓட்டு காசு கொடுக்கலாமா சார்? எதுக்கு?
இல்ல இதுக்கு மாதிரி ஓட்டுக்கும் காசு கொடுக்கலாமான்னு கேக்குறேன். உங்களோட ஒப்பீனியன். ஓட்டுக்கு காசு கொடுக்கக்கூடாது. கொடுக்கக்கூடாதுல்ல? ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. கொடுக்கறது இல்ல திமுக. ம். திமுக இது கொடுக்குது. எனக்கு தெரியாது. நான் தெரியாத விஷயத்த நான் எப்படி போய் சரி. சொல்றேன்? என்கிட்ட கொடுக்க சொன்னாங்களா? இல்ல நான் வந்து எதுவும் போய் வந்து இது பண்ணணுமா? இன்னைக்கு வந்து அரசியல் வந்து ஓட்டு காசு இல்லாம இன்னைக்கு வந்து அரசியலே இல்லைங்க. பிஜேபி மட்டும் காசு கொடுக்கல, ஏடிஎம் காசு கொடுக்கல, டிஎம் காசு கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா அரசியல் கட்சியும் இன்னைக்கு பணம் கொடுத்தாதான் ஓட்டு நடக்கும், ஓட்டு போடுவாங்க. எல்லா பூத்துலயும் வந்து இந்த வேலை எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒருவேளை வந்து பெரிய கட்சியா இருந்தா அதிகமா கொடுப்பாங்க, சின்ன கட்சியா கம்மியா கொடுப்பாங்க. பெரிய கட்சி அதிகமா இப்ப பெரிய BJP கட்சினா அதிகமா தமிழ்நாட்டுல பெரிய கட்சி திமுக தான் சார். ஓ, அது திமுக தான் சொல்றாரு. பெரிய கட்சி அதிகமா கொடுப்பாங்க. சின்ன கட்சி பாவம் பணம். என்ன சார் அவர் டைரக்டா உங்களை வந்து அட்டாக் பண்றாரு, நீங்க பேசாம இருக்கீங்க? நான் இல்லைங்க, நான் வந்து திமுக கிடையாது. அவர் வந்து நான் கட்சி வந்து சார் தான் சொன்னாரு பேசும்போது திமுகவும் திகாவும் தான் தமிழ்நாடு இவ்வளவு வளர்ச்சி பெற்றுன்னு. இப்ப சார் திக இல்ல திமுக இல்லன்றாரு. அதுல என்ன சந்தேகம்? சார் இந்த 1 ஹவர்லயே ஏகப்பட்ட முரணான கருத்தை நிறைய பதிவு பண்ணிருக்காரு. சொன்னேன். மக்கள் இத பாக்குற மக்களே வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸ்டாலின் அவர்கள், கலைஞர் அவர்கள் தான் தமிழ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஆமா, நீங்க ஆமா, திமுக அதுல என்ன தான் சந்தேகம்? சொல்றீங்க. ஆமா, ஆமா. இப்போ வந்து இவங்க ஓட்டுக்கு காசு கொடுக்கல, நான் திமுக இல்லைன்னு சொல்றீங்க. அதுதான் இல்லங்க, அவர் வந்து திமுக கொடுத்துச்சு நான் பார்த்தனா? இவர் பார்த்தாரா? இல்லையா? தெரியுமா? சார் ஊடகத்துல தான் எல்லாருமே பாக்குறாங்க சார். ஊடகம் வந்து ஏங்க, ஊடகம் வந்து பொய்யா சொல்லிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் போய் நம்ப முடியுமா? சோசியல் மீடியால இன்னைக்கு பொய்ய பரப்புறதா இன்னைக்கு வந்து மக்கள் வந்து அதிகமா விரும்புறது வந்து பொய்யும் ஃப்ராடும் பித்தலாட்டத்தை தான் அதிகமா லைக் பண்றாங்க. இப்போ மக்களே சோசியல் வந்து- மீடியால அதிகமா இருக்கிற எந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னு நினைக்கிறேன்? சோசியல் மீடியால சோசியல் மீடியா ஆக்சுவலா வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து திராவிட முன்னேற்றம் சோசியல் மீடியா வீக்கா இருந்ததுனால இல்லாத பொய்யெல்லாம் வந்து கட்டமைச்சு அவங்கள வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. அப்ப நீங்க சொன்னபடி சோசியல் மீடியால அவங்க தானே பரப்புறாங்க இல்லையா? strong ஆ பொய்ய வந்து இருக்காங்க. இன்னைக்கு வந்து எதிர்கொள்றாங்க. இன்னைக்கு வந்து திமுக பண்ணா எதிர்கொள்றது, மற்றவங்க யாரா பண்ணா போய் பரப்புறது. ஆமா, உண்மை மற்ற மாநிலத்துல என்ன நடந்தா அது வந்து கெட்டது. பொய்ய பரப்புறதுனால நமக்கு வந்து வெறுப்பு வருது. நீங்க என்ன வந்து சார் அவங்க யாரு ஒரு கருத்து கட்சி எல்லாம் உண்மையாதான் பாருங்க. நீங்க சோசியல் மீடியா போய் சோசியல் பாக்குறீங்க. மீடியால பொய்ய அவங்க என்னென்ன பரப்புறது வார்த்தைகளை யூஸ் பண்றாங்களா பாக்குறீங்களா? யாரு? ரெட் லைட் மீடியான்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னாரு. அதுல திமுக சேர்ந்தவர். பதிவு போய் போட்டாங்கன்னா பெண்களை எல்லாம் அந்த அவ்வளவு கருமத்தெல்லாம் நம்ம பாக்குறது. அவ்வளவு கேவலமா தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் எல்லாம் யார் வைக்கிறாங்க நீங்க இதெல்லாம் யார் பாக்குறீங்களா? ஆரம்பிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எப்போ வந்துச்சு? இந்த மாதிரி ஒரு வந்து வட வட பெண்களை இந்தியால காப்பாத்துறது, இது வட இந்தியால ஆரம்பிச்சாங்கன்னு சார் சொல்லுவார் நினைக்கிறேன். தெரியல. சொல்லுங்க சார். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தெரியலங்க. நீங்க எதுக்கு வேணா பதில் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க வந்து இல்ல, பதில் சொல்றது இப்ப நாட்டுல இல்ல நாட்டுல என்ன நடக்குது? இன்னைக்கு வந்து பதிலே பேசக்கூடாது. இல்ல யாரு வந்து இப்ப திமுக கருத்து சொல்லுங்க. அவதூறா பேசுனாங்க. யாரு சொல்லுங்க? பர்டிகுலர் ஒரு பேர் சொல்லுங்க. இந்த மாதிரி இவர் வந்து இவ்வளவு கேவலமா எங்க நடந்துக்கிறாங்க. பல ஆயிரம் பல லட்சக்கணக்கான எடுத்து போடாங்க. சோசியல் ஏங்க, எல்லாரும் ரோட்ல போறவங்க இன்னைக்கு வந்து தரம் குறைவா வாய்க்கு வந்தபடி ஏங்க, எவ்வளவு கெட்ட வார்த்தைகள், ரொம்ப ரொம்ப அபியூசிங் வேர்ட்ஸ். ஒரு பெண் அந்த வார்த்தையை பார்த்தது சோசியல் மீடியால இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க குழந்தைங்களை, அவங்களோட மனைவிய, அப்புறம் பிள்ளைங்களை, வயசுக்கு வந்த பிள்ளைங்களை எவ்வளவு கீழ்த்தரமா எழுதுறாங்க. நீங்க இதெல்லாம் பாக்குறதே இல்லையா? அது உள்ள இருக்கிற பெண்களுக்கு தாங்க தெரியும் எவ்வளவு தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் இவங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நாங்க எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஏன் பிள்ளைங்களை தரம் தாழ்ந்து அவ்வளவு அவதூறு பரப்புறாங்க. அது இப்ப திமுகனா பிஜேபியில இருக்கிற பெண்களை, அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கிறவங்க, திராவிட கட்சியில இருக்கிறவங்க அவ்வளவு தரம் தாழ்ந்த விமர்சனம், வாய் கூச நம்மளால கனவுல கூட நினைக்க முடியாது. அப்படிப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் வைக்கிறாங்க. சோசியல் மீடியால அவங்க ரொம்ப வீக்கா இருந்தாங்க. இப்பதான் வந்தாங்க. இப்ப அவங்க பண்றதெல்லாம் ரொம்பவே அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். திமுக வந்து என்கரேஜ் பண்ணுது. எல்லாருக்கும் வந்து இது பண்ணி எல்லாத்தையும் திமுக encourage பண்ணுது. ஆனா திமுக கட்சியை சேர்ந்தவங்க நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். ஏங்க, இதெல்லாம் வந்து அதாவது வந்து சோசியல் மீடியால வந்து இப்போ வந்து எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கு. அவன் வந்து எடுத்தோன்னே இந்த மாதிரி வந்து நான்லாம் அதெல்லாம் பாக்குறதே கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப அருவருப்பா இந்த சோசியல் மீடியா கொடூரமான சோசியல் இதெல்லாம் பாக்குறது. நான் சொல்றது அறிவுபூர்வமான அரசியல் விதமா கட்டமைக்கிற பொய் கட்டமைக்கிறாங்க இல்லையா? அதை சொல்றேன் நானு. நீங்க வந்து பர்சனல் அட்டாக்லாம் பாக்குறது அந்த மாதிரி ஃபாலோ பண்றது, அந்த மாதிரி ஃபாலோ பார்த்தாலே தெரியுமே இவன் எப்படி பேசுவான் அப்படின்னு சொல்லி. அதை இப்போ நீங்க வந்து வர 2026 சட்டமன்ற தேர்தல மக்கள் தீர்ப்பளிப்பாங்க. யாரு கரெக்டா பண்ணிருக்காங்க, அதுக்கேற்ப கட்சிக்கு தீர்ப்பளிப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படிதானே? இல்ல தீர்ப்பளிப்பாங்க, தீர்ப்பு அளிக்கணும்னு சொல்றேன். திமுக தான் ஜெயிக்கணும்னு சொல்றேன். திமுக தான் ஜெயிக்கணும். பொருளாதார வளர்ச்சியில ரொம்ப இப்பதான் வந்து ஒரு வளர்ச்சி நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. இன்னொரு 5 வருஷம் திமுக கொடுத்தாதான் வந்து தமிழ்நாடு வந்து வளர்ச்சி அடைன்றது என்னோட நம்பிக்கை. பொருளாதார வளர்ச்சியை அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்ப நீங்க உங்க சைடு சார் சொல்றது உண்மைதான். பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. யார் அடைஞ்சிருக்கானா திமுக உள்ளிட்ட திமுக குடும்பங்கள். இன்னும் 5 வருஷம் கொடுத்தா இன்னும் பொருளாதார வளர்ச்சி அடைவாங்க. யாரு? திமுக குடும்பங்கள். உதயநிதி ஸ்டாலின், அடுத்து இன்பநிதி ஸ்டாலின் ரெடியா இருக்காரு. மக்களுக்கான பொருளாதார வளர்ச்சியே இல்ல. மக்கள் வளர்ச்சியே இல்ல ஃபர்ஸ்ட். அப்புறம் எங்க பொருளாதாரத்துல வளருது? அவங்களோட கட்சியும் கட்சிக்காரங்களும் வேணா பொருளாதார வளர்ச்சியை மேம்படலாம். இல்லைங்க, இப்போ அதாவது வந்து இப்போ ஒரு கட்சியை வந்து
ஒரு கட்சியை கட்டுக்கோப்பா வழி நடத்துறதுக்கு ஒரு தலைவர் வேணும். அது வந்து வாரிசுனா ஒரு இப்போ ஓபிஎஸ் வந்து யாருன்னே தெரியாது. திடீர்னு கொண்டு வந்து எலெக்ஷன் நிறுத்தினார் பையனை. அப்படி வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க இல்லையா? மக்கள் ஓட்டு போடும்போது மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏங்க நீங்க குடும்ப இல்லையா? அரசியல வந்து நீங்க வந்து ஆமோதிக்கிறீங்க. நீங்க வந்து வரவேற்கிறீங்க அப்படிதானே? அவங்க ஆமா. தலைமுறையில அதாவது இந்த இப்ப உதயநிதி இருந்தாதான் டிஎம்கே வந்து இன்னொரு 50 வருஷம் இருக்குன்னா கண்டிப்பா உதயநிதி வரணும்ன்றேன். அப்போ அந்த திமுகல வேற தலைவர்களே கிடையாது. திமுகவுக்கு உழைச்சவங்க யாருமே இல்லங்கிறீங்க. உழைச்சவங்க இருக்கலாங்க. ஒரு கட்டுக்கோப்புன்னு அந்த வரணும். இப்ப குடும்பம் மட்டும் தான் இருக்கணும் அப்போ. அப்ப காங்கிரஸ்னா அந்த குடும்பம் மட்டும் இருக்கணும். திமுகனா அந்த குடும்பம் மட்டும் இருக்கணும். ஆமா ஒரு UPL கண்ட்ரோல் ரிலையன்ஸ் இருக்கணும். ஒரு குடும்பம் மட்டும் தான் கொள்கை இருக்கணும். ஜெயிக்கணும்னா இருக்கணும். யாரு வேணுமோ கண்டிப்பா அவங்க இருக்கணும். அதுல என்ன சந்தேகம்? கொள்கை ஜெயிக்கணும் குடும்பம் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. வேற நீங்க குடும்பம் இல்லங்க. ஒரு தலைவர் இருக்கு. கண்ட்ரோல் அதான் குடும்ப பண்றதுக்கு ஒரு அரசு தலைவர் குடும்பத்தில் உள்ள வாரிசு தான் அவர்ட்ட அரசியலா இருக்கட்டும். வரணும். தப்பு என்ன இருக்கு? இருக்கட்டும். நல்லது தானே? அதனாலதான் ஒரு மேடம் மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு 50 வருஷம் உழைச்சு நாட்டுக்காக சேவை பண்றாரு. இருக்கட்டும். தப்பு என்ன இருக்கு? ம். அதான் அந்த கட்சியில இருக்கிறவங்க கடைசி வரலாம் அந்த குடும்பம் மட்டும்தான் மன்னர்களா இருப்பாங்க, மத்தவங்க அடிமைகளா இருப்பாங்கன்றதை அவங்க உணர்ந்திருக்காங்க. அவங்க விருப்பப்பட்டு போறாங்க அவங்க போல. அடிமைகளாகவே நம்ம இருக்கணும். அடிமைகளாவே இருக்கணும். அவங்களே ஆசைப்படுறாங்க. அதை நம்ம எப்படி மாத்த முடியும்? தமிழக மக்கள் அதுக்கான ஒரு தக்க பதிலடி கொடுப்பாங்க. ஏன்னா வாரிசு அரசியல வளர்த்து எடுக்கிறதுக்கு நிறைய அரசியல் இது வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இல்லங்க வாரிசு அரசியல் இல்லன்னுவாங்க. ஆமா. ஆனா சார் என்ன சொன்னாரு? வாரிசு ஒரு தான் பயங்கர வரணும்னு தைரியமா இருந்தா சார் எல்லாத்தையும் வந்து வாரிசு தான் வரணும்னு ஆசைப்படும் போது இப்ப பாஜகவுல வந்து தலைவரா நிதின் பிபின் அவர்கள் 45 வயசான பீகார்ல போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கிற ஒருத்தரை வந்து எடுத்திருக்காங்க. அவர் பாத்தீங்கன்னா 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்தவர். ஒரு இளைஞர் அவரை வந்து ஒரு பெரிய பதவி, அதாவது அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பதவி எடுத்துக்கொண்டு கொடுத்திருக்காங்க. சோ அந்த கட்சி வந்து இது மாதிரி வாரிசு அரசியல் பண்ணல, இளம் தலைமுறை ஊக்குவிக்குது, திறமையானவங்கள வாய்ப்பு கொடுக்குது அப்படிலாம் சொல்றாங்க. பட் இவங்க வந்து குடும்ப அரசியல் பண்றோமே அதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம், எங்களுக்கு இது பிரச்சனையே இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது மேடம் இது திமுக கட்சிக்காரங்க அந்த மனநிலை தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே அந்த கான்பிடென்ட் இல்ல. நம்ம தலைமை பதவிக்கு வர முடியுமோ? கடைசியில நம்ம வேலை செய்வோம். 200 ரூபா உப்பீஸா இருக்கலாம். இப்படிதான் அவங்களோட மனநிலையே இருக்கு. ஆனா நீங்க பாஜகல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த நிதின் நபீன் என்றவரு 45 வயசு தான். இப்ப 4வது தடவையா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 5வது தடவையா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அமைச்சரா இப்ப பதவி. ஆனா இந்த ரேஸ்லயே இப்ப இல்ல. பாஜக தேசிய தலைவர் இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க. அதெல்லாம் இல்ல. திடீர்னு ஒரு வந்து நார்மலா யாரு வந்து அங்க அந்த கட்சியில ஆத்ம திருப்தியா உழைக்கிறாங்களோ, என் கட்சியில நான் சொல்ல முடியும் மேடம். நாளைக்கு நான் தலைவரா வர முடியும், முதல்வரா வர முடியும், பிரதமரா வர முடியும்னு. திமுகல அந்த தைரியம் இருக்கா? நான் தலைவரா வர முடியும்னு சொல்லிட்டு அவங்க அந்த கட்சியில இருந்துருவாங்களா? ஆனா பாஜகல மட்டும் தான் உழைப்புக்கும், உண்மைக்கும் வந்து தேர்ந்தெடுத்து பதவி கொடுத்து அழகு பார்த்து இது பண்ற கட்சி மேடம். இல்ல நீ அவங்க சொன்னபடியே இப்ப வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு பட்டியலின பெண் ஒருவர் வந்து நம்முடைய ஜனாதிபதியா போய் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க வந்து ஜனாதிபதி ஆவான்னு யாருமே நினைக்கவே இல்ல. அது மாரி பாஜகவுல பொறுத்தவரையில தலைமை பண்புக்கு டக்குன்னு யாராவது ஒருத்தர் வந்து திடீர்னு மேல வந்து உட்கார்ந்துருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழர் சிபி ராதாகிருஷ்ணன் அவரு அவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த பதவி துணை ஜனாதிபதியா உட்கார்ந்துருக்காரு. அவங்க என்ன ஆவாங்க நம்ம கனவு கூட காணல. அந்த வாரிசுல அரசு அப்படிங்கிற ஒரு பேச்சு அந்த கட்சியில இல்ல. ஆனா இது வந்து கண்டிப்பா மக்கள் கிட்ட கொஞ்சம் உறுத்தல தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு சின்ன பார்த்தேன். சின்ன ஒரு சலசலப்பு கூட இல்ல மேடம். அதிக வாரிசு கட்சி வாரிசுகள் வந்து தலைமை வர்றது வந்து பதவிக்கு BJP தொடர்ந்து ல வந்திருக்காங்களா சார்? சார் கட்சிக்குள்ள இருப்பாங்க சார். தலைமை பதவிக்கு தொடர்ந்து வந்திருக்காங்களா? இல்ல, உதயநிதி கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின், என்ன ஸ்டாலினுக்கு சொல்றேன்? அப்புறம் இல்ல, உதயநிதி, இல்ல. உதயநிதிக்கு அடுத்தது நான் இன்பநிதின்னு யாருன்னா வந்திருக்காங்களா? நான் சொல்றது கேளு. எல்லாரும் கட்சிக்கு இல்ல, தொண்டர் இல்ல. பணி பண்ணிருப்பாங்க, வாரிசு, வந்திருப்பாங்க. வாரிசுலையோ, அதை பத்தி இல்ல. ஒரு சித்தாந்தம் அவங்களோட ஏன் சார் உழைக்கிற வேற யாரும் திமுக இல்ல வெளியா சார்? இத்தனை ஆண்டு வருஷத்துல அவங்க கட்சிக்குள்ள அவங்க கட்சிக்காரங்க ஏத்துக்கிறாங்க, அவங்க கொண்டு வராங்க இல்லையா? அதை வந்து நீங்க வந்து அவங்க சித்தாந்தம் ஜெயிக்கணும், அவங்க கட்சி வந்து இன்னும் 100 வருஷம் வளரணும்னா அதுக்கு என்ன அவங்க வழிமுறை செய்யணுமோ அவங்க பண்றாங்க. அதுக்கு மன்னர் ஆட்சி முறையில அது இதே கலைஞர் தானே, ஏன் அழகிரியை ஏத்துக்கல? எத்தனை பேர் இருக்காங்க உங்க வீட்டுல? அவங்க எல்லாம் ஏத்துக்கல. சார் அவங்களே மாத்தி மாத்தி எவ்வளவு சண்டை போட்ட வரலாறு மறந்துட்டீங்களா சார்? வந்தாங்கல்ல, ஸ்டாலின் தானே ஏத்துக்கிட்டாங்க. அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. அவங்க கட்சியில வந்து யார தலைவரை ஏத்துக்கிறாங்களோ அது அவங்க உட்கட்சி பிரச்சனை. யாரை ஏத்துக்கிறாங்க? அடிமைத்தனமா இருக்கிறது அந்த கட்சிக்குள்ள இருக்கு. அவங்க விரும்புறாங்க, அவங்க சரி, இப்ப ஏத்துக்கிறாங்க. இல்ல, நான் கேக்குறேன். இப்ப வந்து கண்டிப்பா திமுக தான் ஆட்சி அமைக்கும் அவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. நீங்க அதே மாதிரி எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க ஆட்சி அமைக்கணும் உங்களால உறுதியா சொல்ல முடியும்? பாஜக எந்த கட்சியோட கூட்டணியில இருக்கோ, இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி வலும் பெறும் போயிட்டு இருக்கு. மக்கள் வந்து அதுக்கு வந்து பயங்கரமான ஆதரவு இது தெரிவிச்சு கூட்டணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே. கூட்டணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கூட்டணி அமையல. கூட்டணி இன்னும் அமையலையே. இது அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் நீங்க ஏங்க கூட்டணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மேடம், BJP கூட்டணி முழுமை பெறல. கூட்டணி கூட்டணி முழுமை பெறல தவிர கூட்டணி அமையலன்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு நீங்க இப்ப யாருக்காக வெயிட் பண்றீங்க? இன்னைக்கு கலந்து ஒண்ணாதான் போயிட்டு அதிமுக இருக்காங்க. பாஜக மட்டும் கூட்டணி அமைஞ்சிருக்கு. அது கூட மற்ற கட்சிகளோட இந்த மேடம், இன்னும் உறுதிப்படுத்தலையே. தேர்தலுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு மேடம். தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட என்ன வேணா நடக்கும் மேடம். தமிழக அரசியல் வரலாற்றுல அப்படி நடக்கும். அத ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இப்ப நடக்கும்னு இப்ப காங்கிரஸ் கூட வந்து தாவேகா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. விசிகா வந்து ஆதவர்ஜன் மூலமா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. யாரு எப்ப வேணா வரலாம் மேடம். எது வந்து நீங்க வந்து அரசியல் பிக்ஸ் பண்ண முடியாது. இவங்க தான் இந்த பேக்கேஜ் எந்த நேரம் என்ன வேணா நடக்கும்.
டிஎம்கே வந்து ஒரு பேக்கேஜ் அரசியல் பண்ணிட்டு இருக்கு. ம். அந்த பேக்கேஜ்ல கம்யூனிஸ்ட், விசிகா இந்த மாதிரி உள்ளிட்ட சில கட்சிகள் பேக்கேஜா அவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த பேக்கேஜ் எப்ப வேணா வேற ஒருத்தவங்க அதிக பேக்கேஜ் கொடுத்து வாங்கினா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன நேர்களை நிகழ்ச்சியை பாத்தீங்களா? இந்த பக்கம் டைரக்டர் திரு மூர்த்தி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா திமுக தான் ஆட்சி அமைக்க போகுது, நீங்க பார்க்க தான் போறீங்க. இந்த பக்கம் திரு கோபிநாத் அவர் என்ன சொல்றாரு, திமுக பேக்கேஜ் அரசியல் பண்ணுது, பாஜக எந்த கட்சி கூட கூட்டணியில் இருக்குதோ அவங்க தான் ஆட்சிக்கு வர போறாங்க. இன்னும் எலெக்ஷனுக்கு 5-6 மாதங்கள் தான் இருக்கு. நம்ம பார்க்கலாம் யாரு ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிறத. தன்னுடைய மேலான நேரத்தை ஒதுக்கி நம்முடைய அரங்கத்திற்கு வந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு மூர்த்தி அவர்களுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. திரு கோபி அவர்களுக்கும் நன்றி. நன்றி மேடம். நன்றி.